இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் தயக்கப்படுற அந்த ஒரு விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா, எஸ்ஐபியில் போடுறதா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, இதான்னு எக்கச்சக்கமான யோசனைகள் இருக்கும். ஏன்னா இதில் எதில் பணத்தை போட்டாலும் எனக்கு இந்த அளவுக்கான காசு வந்துருமா அப்படிங்கிற உறுதியான ஒரு கான்செப்ட் நம்ம யாருக்குமே இருக்காது. ஏன்னா நல்ல அந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே சில சமயத்தில் லாஸ்ல போய் விழுற வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால காமன் பீப்புளுக்கு அந்த ஒரு ஹெசிடேஷன் எப்பவுமே இருந்தே இருக்கும். இதுல எல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், உறுதியா எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் இந்த வருஷத்துல வந்துரும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட டெக்னிக்கலா நல்லா கணிச்சு போடக்கூடிய பணம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ ஒரு தடவை நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை இன்ட்ரெஸ்ட்ல ஆனுவலி எனக்கு இவ்வளோ கிடைச்சி மொத்தமாக எனக்கு இவ்வளோ சம் ஆஃப் அமௌண்ட் எனக்கு கைக்கு வரும் அப்படிங்கிற உறுதியோட போடக்கூடிய பணம் தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ இப்போ இந்த ஒரு இனிமையான இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அதுக்கு 90% ஈடா ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு வழங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இப்போ உங்களோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட்டுக்கு ஈடாக கிரெடிட் கார்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கிரெடிட் ஸ்கோரோ இல்லை உங்களோட பேக்ரவுண்டோ எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இந்த ஒரு எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணி வச்சிருந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப பேடாக இருந்ததுனாலும் கூட இன்னொரு கிரெடிட் கார்டை வாங்கி அது மூலியமாக உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்கும். அப்படி இல்லைனா கூட இது வரைக்கும் இந்த நாளில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க, பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு எஃப்டி பேக்ட் கிரெடிட் கார்டு எல்லாமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அப்பேற்பட்ட கிரெடிட் கார்டை நான் எங்க வாங்குறது? இன்னைக்கு இந்த வீடியோல பெஸ்ட் 5 எஃப்டி பேக்ட் கிரெடிட் கார்ட்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். முதல்ல SBM Kredit.Pe கிரெடிட் கார்ட்ஸ். நீங்க போடக்கூடிய இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட்டை பேக் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டாப் ரிவார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் 2% கேஷ்பேக் ஆன் UPI. ஸோ நீங்கள் UPI மூலியமாக அந்த கிரெடிட் கார்டில் செலவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% கேஷ்பேக் கிடைக்குது. அதே மாதிரி 3% ஆஃப்லைன் ஸ்பெண்டிங் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 3% இந்த கார்டு ஸ்வைப் பண்ணுறப்போ ஆஃப்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 3% கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததா மினிமம் எஃப்டி அமௌண்ட். ஓகே, இப்போ இந்த பேங்க்ல நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு போட்டா எனக்கு கிரெடிட் கார்டு வாங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமமா 2000 டெபாசிட் பண்ணாலே போதும் இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கிக்க தகுதி ஆயிருவீங்க. அதே மாதிரி கிரெடிட் லிமிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்டுல 90% ஆஃப் யுவர் எஃப்டி அமௌண்ட். நீங்க இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்ல 90% லிமிட் உள்ள கிரெடிட் கார்டை உங்களுக்கு வழங்குவாங்க. இப்போ எல்லா கிரெடிட் கார்ட்ஸுக்குமே ஆனுவல் ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த எஃப்டி பேக்ட் கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் ஃபீ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லைஃப் டைம் ஃப்ரீ ஃபார் FDs above 5000. ஸோ உங்களோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் 5000க்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா லைஃப் டைம் ஆனுவல் சார்ஜஸே கிடையாது. ஒருவேளை 2000க்கு மேலே 5000க்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 199 rupees plus 18% GST for FDs up to 5000. அதாவது 199 ரூபா plus 18% GST உள்ள ஆனுவல் சார்ஜஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் உங்களோட FD அமௌண்ட் 5000க்கும் கீழே இருந்ததுன்னா மட்டும். அடுத்ததா ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 3 கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் per 100 rupees spent offline. ஆஃப்லைன்ல ஒருவேளை நீங்க 100 ரூபா செலவு பண்றீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு 3 கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 2 கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் per 100 rupees spent on Kredit.Pe UPI. இந்த Kredit.Pe அப்படிங்கிற ஆப்ல அதுல இருக்கக்கூடிய UPI நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு 2 கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த கார்டு மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, helps in building improving credit score. ஒருவேளை உங்களோட கிரெடிட் ஸ்கோர் முன்னாடி இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சரியா கட்டாமல் விட்டு இல்லை லோன் கட்டாமல் விட்டு பேடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த ஒரு பேடான கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுதான் இவங்களோட அடிஷ்னல் பெனிஃபிட். நோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரிக்வயர்ட். இதுக்கு எந்த விதமான சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட தேவைப்படாது. ஏன்னா உங்களோட எஃப்டி அமௌண்ட்டை நீங்கள் போடுறீங்க, அதுக்கு தகுந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறீங்க, அது மட்டும்தான். அதுக்கப்புறம் 45 days of interest free credit period. இது எல்லா கிரெடிட் கார்டு மாதிரி 45 நாளைக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்ட வேண்டியதில்லை இந்த கிரெடிட் கார்டோட கடனை கட்டணும் அப்படின்னா. அடுத்ததா இந்த கிரெடிட் கார்டை இந்த Kredit.Pe UPI ஆப்ல நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஜாயினிங் போனஸா 100 கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வழங்குறாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு கார்டு யூபிஐக்கு லிங்க் பண்ணப்பட்டு எல்லா எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நீங்கள் ஆன்லைன்லையும் பே பண்ணிக்கூடிய ஒரு ஆப்ஷனை இவங்க அவைல் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒரு ஆப் மூலியமா. இது எல்லாத்தை விட சுவாரஸ்யமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி 3% கேஷ்பேக் கிடைக்குது. எப்போ நீங்க ஆஃப்லைன்ல இந்த கார்டை வச்சு நீங்க ஸ்பெண்ட் பண்றப்போ உங்களுக்கு 3% கேஷ்பேக் இருக்கு. அதே மாதிரி 2% கேஷ்பேக் இருக்கு. அன்லிமிட்டெட் 2% கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் ஆன் UPI பேமெண்ட்ஸ் மேட் த்ரூ தி Kredit.Pe ஆப். நீங்க இந்த Kredit.Pe ஆப் மூலியமா இவங்களோட கார்டை லிங்க் பண்ணி
பண்ணி அது மூலமா ஸ்பெண்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 2% கேஷ்பேக் வரைக்கும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா 1% கேஷ்பேக்கை உங்களால பெற முடியும். இந்த கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நீங்க அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் உங்களால ரெடீம் பண்ணிக்க ஆப்ஷனையும் உங்க கொடுக்குறாங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்க பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த பேங்கோட கேவைசி ப்ராசஸ் ஒரு 5 to 10 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விர்ச்சுவல் கார்டு ஒன்று கொடுப்பாங்க அடுத்த அரை மணி நேரத்திலேயே. ஒருவேளை உங்களோட எஃப்டி அமௌண்ட் வந்து 5000க்கும் மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கல் கார்டு 3 to 4 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துரும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த SBM Kredit.Pe கிரெடிட் கார்டோட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி இந்த கிரெடிட் கார்டை நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததா SBI பேங்க் வந்து இந்த FD பேக்ட் கிரெடிட் கார்டு வழங்குறாங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னா SBI Unnati கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ வந்து SBIல இந்த FD பேக் கிரெடிட் கார்டுக்கான மினிமம் FD அமௌண்ட் எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25000 ரூபாய். 25000 ரூபாய் டெபாசிட் பண்ணிடணும் நீங்க. இப்போ ஆனுவல் ஃபீ, நோ ஆனுவல் ஃபீ ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 years. மொதல் 4 வருஷத்துக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு எந்த விதமான ஆனுவல் ஃபீயும் கிடையாது. அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் வந்து 1 ரிவார்ட் பாயிண்ட் per 100 rupees ஸ்பெண்ட். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் உங்களுக்கு வழங்குறாங்க. அதே மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1% fuel surcharge waiver up to 100 rupees per statement cycle. 500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்குள்ள நீங்க ஃபியூலை வந்து வாங்குறதுக்கு இந்த ஒரு கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல 1% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு வருஷத்துல 50000க்கு மேல நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 500 ரூபாய்க்கான கேஷ்பேக் வந்து ரிவார்டா கிடைக்குது. ஸோ இந்த ஒரு கார்டு மூலமா உங்களுக்கு அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இல்ல டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வேரியஸ் பிராண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ இந்த ஒரு SBI Unnati கிரெடிட் கார்டுமே உங்களோட கிரெடிட் ஸ்கோரை அழகா பில்ட் பண்றதுக்கு இன்னொரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா இந்த ICICI பேங்கோட FD பேக்ட் கிரெடிட் கார்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ICICI Instant Platinum கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ இதுல மினிமமா எவ்வளவு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அமௌண்ட் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50000 ரூபாய் போடணும். ஆனுவல் ஃபீ இந்த கிரெடிட் கார்டுக்கு ஃபீஸே கிடையாது, ஆனுவல் ஃபீ சார்ஜே கிடையாது. அடிஷனல் பெனிஃபிட்ஸா புக் மை ஷோல 2 டிக்கெட் வாங்குறீங்க, அது 100 ரூபீஸ்க்கு மேல இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 25% தள்ளுபடி. ஸோ அது ஒரு அடிஷனல் ஆஃபர். அதே மாதிரி டைனிங் ஆஃபர்ஸ் ஆன் வேரியஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், உங்களுக்கு டைனிங் ஆஃபர் எல்லாமே இதுல வந்து இந்த கார்டு மூலமா உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு கார்டு மூலமா உங்களுக்கு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே நீங்க பெற முடியுது. அண்ட் ஆல்சோ உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அடுத்ததா ஆக்சிஸ் பேங்கோட FD பேக்ட் கிரெடிட் கார்டு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் ஏஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இங்க வந்து மினிமமா நீங்க எவ்வளவு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அமௌண்ட் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20000 ரூபாய். ஸோ இங்க இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டோட லிமிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80% ஆஃப் தி FD அமௌண்ட். உங்களோட FD அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அதுல 80% உள்ள கிரெடிட் லிமிட் உள்ள கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல ஆனுவல் ஃபீ அப்படின்னு வர்றப்போ 499 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணப்படுது. ஓன்லி நீங்க வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த கார்டு மூலமா நீங்க செலவு செஞ்சீங்க அப்படின்னா. ரிவார்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ 5% கேஷ்பேக் ஆன் பில் பேமெண்ட்ஸ். எந்த விதமான பில் பேமெண்ட்ஸ் நீங்க இந்த கார்டு மூலமா பண்றீங்க அப்படின்னா 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல 4 காம்ப்ளிமெண்டரி லான்ச் விசிட்ஸ் per year. ஒரு வருஷத்துல நீங்க 4 லான்ச் விசிட் பண்ணலாம். அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ இந்த ஃபியூல் எல்லாம் நீங்க இந்த கார்டு மூலமா வாங்குறீங்க, பெட்ரோல் டீசல் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 1% வேவ் பண்ணப்படுது. ஸோ இந்த ஒரு கார்டு மூலமா நீங்க இந்த காம்ப்ளிமெண்டரி லான்ச் விசிட் அதுக்கப்புறம் சில அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே பெற முடியுது. இந்த கார்டை பார்த்து பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா IDFCயோட IDFC FIRST Wow கிரெடிட் கார்டு. ஸோ இங்க வந்து நீங்க எவ்வளவு மினிமமா ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கப்படும் பாத்தீங்கன்னா 20000 ரூபாய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அமௌண்டா இருக்கணும். ஆனுவல் ஃபீ நில், ஆனுவல் ஃபீ கிடையாது இந்த கிரெடிட் கார்டுக்கு. அதே மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நோ forex மார்க்அப் சார்ஜஸ் ஃபார் கரன்சி கன்வர்ஷன். ஒருவேளை நீங்க இந்தியால இருந்து அமெரிக்காக்கு யாருக்காவது பணம் அனுப்பணும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் எல்லாமே வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க அந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடத்துனீங்க அப்படின்னா நோ forex மார்க்அப் சார்ஜ், அதாவது அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான சார்ஜஸ் வந்து இந்த இதுல பிடிக்க மாட்டாங்க. அடுத்ததா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ஸ்பெண்டிங். ஸோ நீங்க ஸ்பெண்ட் பண்றப்போ எக்கச்சக்கமான ரிவார்ட் பாயிண்ட்ஸுமே வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒரு கார்டுல உங்களுக்கு ஆனுவல் ஃபீ கிடையாது. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த சார்ஜ் வந்து பிடிக்கிறது இல்ல, அந்த ஒரு தள்ளுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இதை பார்த்து யூஸ் பண்றவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பெஸ்ட் 5 FD பேக்ட் கிரெடிட் கார்ட்ஸ் எது அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன்ல ஒரு கிரெடிட் கார்டை வழங்கி அந்த கிரெடிட் கார்டு மூலியமா நம்ம இந்த வசதிகளை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட பேடான கிரெடிட் ஸ்கோரையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இது இருக்க போகுது. ஸோ இதை தெரிஞ்சு பார்த்து அறிஞ்சு யூஸ் பண்றவங்களுக்கு இது எல்லாமே பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.